சிரஞ்சீவி கடலூர் மாவட்டம் பெரிய. இப்போ உங்க மதத்துல வந்து இப்போ உயிரோட இருக்கிற ஒரு ஆடு அந்த மாதிரி அதை வந்து உயிரோட இருக்கிறதா வெட்டுறீங்க, வெட்டி அதை தான் சாப்பிட்றீங்க. ஆனா செத்து போன மீன் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சகோதரவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஆடு மாடா இருந்தா அறுத்து சாப்பிடுறீங்க, அது கரெக்ட் தான். உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க அறுத்து சாப்பிடுறீங்க. ஆனா மீனா இருந்தாச்சுன்னா அதையும் அறுத்து தானே சாப்பிடணும். செத்து போனது வந்து அப்படியே வச்சு சாப்பிடுறீங்களா, அது என்ன முறை? மாமிச உணவுகள் எதா இருந்தாலும் அறுத்து சாப்பிடணும். நீங்க இதை அறுக்கிறீங்க, அதை அறுக்காம தானாக செத்து போனதையெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறார். அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, எங்களுடைய இஸ்லாம் அதை அனுமதிக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், நாங்க எதை செய்வதா இருந்தாலும் எங்களுடைய இஸ்லாம் சொல்லுதா, இறைவன் சொல்லுகிறானா அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப இறைவன் அதை சொல்லுகிறான். கால்நடைகள் ஆடு மாடு கோழி இத மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க வந்து தானாக செத்ததை நீங்க சாப்பிடாதீங்க, அதை நீங்க அறுத்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்து அதற்கு பின்னால நீங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த மீன் அல்லது கடலில் உள்ள ஏனைய உயிரினங்கள் இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அது தானாக செத்து போனாலும் நீங்க சாப்பிடலாம், உங்களுக்கு அது ஹலாலு, அது உங்களுக்கு ஆகுமானது என்று எங்களுடைய இஸ்லாம் சொல்லுது. அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையில இது வந்து அதாவது கால்நடைகளா இருந்ததுன்னா அதை அறுத்து சாப்பிடணும். கடல் நீர் அந்த மாதிரி உள்ள பிராணியா இருந்தாச்சுன்னா அது வந்து நீங்க அறுக்க தேவையில்லை, அது தானாக செத்தாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று எங்களுடைய இஸ்லாம் சொல்லுது. அடுத்து இதுக்கு சில காரணங்களும் இருக்கிறது. என்ன காரணம் இருக்கிறது? இப்ப பூமிக்கு மேல் வாழக்கூடிய இந்த உயிரினங்கள் இருக்கா இல்லையா, எல்லா உயிரினங்களுக்கும் அதுக்கு உயிர் இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உதாரணமா கத்தரிக்காய், அதுக்கு உயிர் இருக்கத்தான் செய்யுது. வெண்டைக்காய், அதுக்கு உயிர் இருக்கத்தான் செய்யுது. பூசணிக்காய், எல்லாத்துக்கும் உயிர் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இதுக்கு என்ன சரி, இதெல்லாம் அறுத்தா சாப்பிடுறோம். இது எல்லாமே என்ன பிஸ்மில்லா சொல்லினா அறுக்கிறது இல்ல, அது வந்து அப்படியே செடியில இருந்து பறிச்சு நம்முடைய வசதிக்கு அப்படியே துண்டு துண்டா அப்படி வெட்டி சாப்பிடுறோம். கேரட்டா இருக்குது அப்படியே எடுத்து பச்சையில கூட சாப்பிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்து அப்படிதான் உயிர் இருக்குதான் செய்யுது. அது உயிர் இருக்குது, ஆனா இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த மீனை பொறுத்தவரை என்னன்னு கேட்டாச்சுன்னா, இதுக்கு வந்து அதாவது கால்நடைகளை அறுக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் போட வேண்டிட்டுங்க. அது ஏன் அறுக்கிறோம்? அதுல வந்து ரத்த ஓட்டங்கள் நிறைய இருக்கும். சதை பகுதிகள் இருக்குதுல்ல, இந்த உயிர் அதாவது கோழி ஆடு மாடு இதுக்கெல்லாம் நிறைய சதை பகுதி, அந்த சதை பகுதிகளில் வந்து நிறைய ரத்தம் இருக்கும். இப்ப நீங்க வந்து அதை அறுக்காம ரத்தத்தை வெளியேற்றாம அந்த பகுதியை சாப்பிட்டோம் என்றால் ரத்தமும் சேர்ந்து நம்முடைய வயிற்றுக்குள்ள போகும். அந்த ரத்தத்துல வந்து நிறைய நுண்கிருமிகளும் சேர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் சொல்றான் சயின்ஸ் அடிப்படையில், அந்த ரத்தம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறதெல்லாம் சொல்றான். அப்ப இதனால என்ன சொல்லுதுன்னா இஸ்லாம், நீங்க அதை அறுத்து அதனுடைய ரத்தம் எல்லாம் வெளியே போனதுக்கு பின்னால அந்த சதையை சாப்பிடுங்க சொல்லுது. மீனை பொறுத்தவரையும் ரத்தம் இருக்கும், ஆனா சதை பகுதியில் ரத்தம் இருக்காது. இந்த உதாரணத்திற்கு இப்ப ஒரு மீனை எடுங்க, மீனை எடுத்து பெரிய மீனை எடுங்க, வால் பகுதியில் இப்படி ஒரு கோடை போடுங்க, ரத்தம் வருமா? ஒரு மாடை பிடிங்க, வால் பகுதியில் ஒரு கோடை போடுங்க, கத்தியால லேசா இருங்க, ரத்தம் வருதா? இதுக்கு அதுக்கு உள்ள வேறுபாடு இருக்குது. மீனுக்கு வந்து அப்படி கிடையாது. மீனை பொறுத்தவரையிலையும் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும்தான் அது இருக்கும், அதுவும் அது அப்படியே போயிடும். அந்த வயிற்று பகுதி அல்லது கழுத்து பகுதியில் மட்டும் லேசா அப்படி இருக்கும், உடல் முழுவதும் அதுக்கு ரத்தம் கிடையாது. ஆனால் இந்த கால்நடைகளை நீங்க பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் அதனுடைய தலையில இருந்து கால் வரை எல்லா பகுதிகளையும் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். மனுஷனுக்கு ஓடுற மாதிரி அதுக்கும் எல்லா பகுதியிலும் ஓடுது. அப்ப எல்லா பகுதியிலும் உள்ள அந்த ரத்தத்தை வெளியேற்றுவதுதான் சிறந்தது, அதுதான் நல்லது. மீனை பொறுத்தவரை அப்படி இல்லை, அல்லது கடல் வாழக்கூடிய எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த அளவுக்கு வராது. அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் இருக்குது, அதுவும் ஒரு பெரிய மேற்றாக இல்ல. இந்த ஒரு காரணத்தினால இதை அறுக்க வேண்டி இருக்கிறது, அதாவது கால்நடைகளை இதை அறுக்க வேண்டி இருக்கிறது, அது அறுக்க தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லுது.